இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கடவுள் நமக்கு கொடுத்த விஷயம், நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்த நம்மள கடவுளா பார்க்குற விஷயம். என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சயின்ஸ்னாலயும், எந்த ஒரு மெடிசின்னாலயும் கண்டுபிடிக்கவே முடியாத, புதுசா எக்ஸ்ட்ரா அதாவது ஆர்ட்டிஃபிஷியலா உற்பத்தி பண்ணவே முடியாத ஒரு விஷயம் கடவுள் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்துருச்சு. இல்லையா? எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனாலும், கடவுள் நமக்கு குடுத்த ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு. அந்த ஒரு விஷயத்த ஒரு துளி கூட எந்த சயின்ஸ்னாலயும், எந்த டெக்னாலஜினாலயும் கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன தெரியுமா? பிளட். இன்னைக்கு வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே. அதாவது உலக இரத்த தான தினம். ஸோ இந்த ரத்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க. அதை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லதுன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல உங்களுக்கு என்ன நல்லதுன்னு சொல்றேன். உங்களுக்கு முதல்ல ஹார்ட் அட்டாக் வராது சீக்கிரத்தில். ஓகேவா? அடுத்தது உங்க லிவர் நல்லா வேலை செய்யும். அடுத்தது உங்க பிளட் சர்க்குலேஷன் உங்க உடம்புல சீரா ரொம்ப சரியா இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு கேன்சர் அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த நாளும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம நம்ம ரத்த தானம் கண்டிப்பா கொடுக்கணும். அதை இந்த வருஷம் வரைக்கும் செய்யலாலும் பரவாயில்ல. நாம இந்த வருஷத்துல இருந்தாவது நம்ம அதை கடைபிடிப்போம். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை. நாம பிளட் கொடுக்கறது என்னவோ பெரிய மனசு பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்றதை விட நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட். அடுத்தது அது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா அமையுது. நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்கும் அது அமையுது. ஏன்னா வேற எங்கேயும் அதை மொண்டு கொடுக்க முடியாது, அள்ளி கொடுக்க முடியாது. கடவுள் கொடுத்த நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். பராசக்தி படத்துல சிவாஜி அழகா ஒரு டைலாக் சொல்லுவார். தடாகத்துல இருக்கிற மீன் சாப்பிடுறதுக்கு பசிக்கு சாப்பிடும்போது அந்த அழுக்கெல்லாம் மீன் சாப்பிட்றோம். ஸோ குளம் சுத்தமாயிடும். அது போல தான் இந்த பிளட் டொனேஷன். இப்போ மீன் வந்து அதோட பசியும் தீந்துரும் அழுக்கு சாப்பிடும்போது, குளமும் சுத்தமாயிடுது. அது போல தான் நாம டொனேட் பண்ணும்போது, பிளட் டொனேட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது, அடுத்த ஒரு உயிருக்கும் நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்யறோம். வாழ்த்துக்கள்.